பிரியங்கா காந்தியின் அதிரடி அரசியல் ஆரம்பமாகிவிட்டது. இதுவரை காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் மட்டுமே செய்து வந்தவர் முதல் முறையாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவிருக்கிறார். அது இடைத்தேர்தல் கேரளாவில் நடக்கவிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் பிரியங்கா காந்தி நுழைந்தால் என்னவாக இருக்கும் என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். எப்படி இருக்கும் என்று பார்க்கவிருக்கிறோம். இடைத்தேர்தலுங்க கேரளாவில், வயநாடுல. ஏன் இடைத்தேர்தல்? ராகுல் காந்தி ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்டார். இங்கே தேர்தல் முடிந்த பிறகு உத்தரப்பிரதேசத்தில் ரேபரேலி தொகுதியிலையும் போட்டியிட்டார். முடிவு வெளியானது. 2 தொகுதியிலையும் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கேரளாவில் வயநாட்டை பொறுத்தவரை ராகுல் காந்தி ஏற்கனவே எம்பியாக இருந்தார். இந்த தொகுதியிலையும் வெற்றி பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுமார் 3,64,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த தொகுதியில் தான் தற்பொழுது பிரியங்கா காந்தி களத்தில் இறங்க உள்ளார். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் பிரியங்கா காந்தியின் சிறப்புகள் என்ன என்று நாம் அரசியல் வல்லுநர்களிடம் கேள்வியை முன்வச்சா அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பிரச்சாரத்தை நீங்கள் உற்று கவனித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காங்கிரஸ் கட்சி மீதான எந்த குற்றச்சாட்டு வைத்தாலும் அவருக்கு பதில் அளிப்பது ராகுல் காந்தியை காட்டிலும் பிரியங்கா காந்தி தான் அவருக்கு கவுண்டர்கள் கொடுத்து வந்து கொண்டே இருந்தார்கள். செய்திகளில் தொடர்ச்சியாக பிரியங்கா காந்தி இருந்து கொண்டே இருந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அது மட்டுமல்ல, இப்போ பிரியங்கா காந்தி நாடாளுமன்றத்தில் என்ட்ரி கொடுத்தால் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பலன் என்று பார்க்கவிருக்கிறோம். முதல்ல, தலைமை ஸ்ட்ராங்காக இருந்தால், ராகுல் காந்தியும் இருக்காரு, பிரியங்கா காந்தியும் இருக்காங்க என்றால், காங்கிரஸ் கட்சியினர் குழுக்களாக செயல்படாமல் ஒன்றுபட்டு நம்மை இயக்க தலைவர்கள் வந்து விட்டார்கள் என்று காங்கிரஸ் கட்சியினருக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். இரண்டாவது, பிற கட்சிகளுக்கு தாவுவதை தடுக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாஜக ஆட்சி அமைத்து விட்டார்கள். கூட்டணி ஆட்சி, தனி பெரும்பான்மை ஆட்சி கிடையாது. ஆனால் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி உஷாராக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தங்களுடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் ஆளும் கட்சியான பாஜகவிற்கு தாவிவிடக்கூடாது. அவங்கள லாக் பண்ணணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி மீது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும். ராகுல் காந்தி ஏற்கனவே இந்த எலெக்ஷனில் பெரிதும் பேசப்பட்டாலும், காங்கிரஸ் கட்சி சென்ற தேர்தலை விட அதிகமாக வெற்றி பெற்றிருந்தாலும், கூட்டணி கட்சிகள் பிரகாசித்தாலும், இந்தியா கூட்டணி கட்சிகள் பிரியங்கா காந்தியும் சேர்த்து என்ட்ரி கொடுத்தால் அது இன்னும் பலமாக அமையும். காங்கிரஸ் கட்சி சிறப்பாக செயல்பட வழிவகுக்கும் என்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். மூன்றாவதாக, பிரியங்கா காந்தியை பார்க்கும் பொழுது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை பார்க்கும் ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. இதனால் மக்கள் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும் என்றும் தங்களுடைய வாதங்களை முன்வைக்கிறார்கள். இது வாக்குகளாகவும் மக்கள் மத்தியில் மாற நம்புவதாகவும் தெரிவிக்கின்றனர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கையில் காங்கிரஸ் கட்சியினர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வயநாட்டிற்கு வருவது பிரியங்கா அல்ல, இந்திரா பிரியதர்ஷினி. அதாவது இந்திரா காந்தி அவர்களுடைய இயற்பெயர், அவருடைய தாய் தந்தையர் அவருக்கு அளித்த பெயர் இந்திரா பிரியதர்ஷினி. பிறகுதான் இந்திரா காந்தி என்ற பெயர் வந்தது. அதனால் அதுலேயும் அங்கே பிரியங்கா, இங்கே பிரியதர்ஷினி. அப்படி ஒப்பிட்டு நாங்கள் இந்திரா காந்தி வருவதாகவே பார்க்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினர் பூரிப்படைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ரேபரேலி எம்பி பதவியை ராகுல் காந்தி தக்க வைத்து விட்டார் உத்தரப்பிரதேசத்தில். ஆனால் கேரளா, வயநாடு பதவியை ராஜினாமா செய்கிறார். ஏன் இந்த முடிவு என்று காங்கிரஸ் வட்டாரத்தில் விசாரிக்கும் போது காங்கிரஸ் வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன? உத்தரப்பிரதேசம் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய சவாலை கொடுத்து விட்டது. அதாவது நாடாளுமன்ற தேர்தல்கள் நடக்கும் போது ரேபரேலி தேர்தலை சந்திப்பது வேற விஷயம். அது காந்தி குடும்பத்தின் கோட்டையாக பார்க்கப்படுகிறது. எனினும் தேர்தலில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் வாக்களிக்கும் விதம் வேற மாதிரியாக இருக்கும். இந்த கட்சி ஆட்சி அமைத்து விட்டது, தற்பொழுது இடைத்தேர்தல் என்றால் வாக்களிக்கும் விதம் வேற மாதிரியாக இருக்கும். ஆளும் கட்சிக்கு கூட சாதகமாக நிறைய ஓட்டுகள் விழலாம். அது மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலம் முழுவதுமே, அது அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி, மத்தியிலும் பாஜக ஆட்சி என்ப பொழுது காங்கிரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக அந்த தேர்தல் அமைய கூட வாய்ப்பு இருக்கிறது என்று அரசியல் வல்லுநர்கள் சொல்லி இருப்பதால் தேவையில்லாமல் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு இடைத்தேர்தலை கொண்டு வர வேண்டிய அவசியத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம் என காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்ததாகவும், உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே அந்த சீட்டில் வெற்றி பெற்றதால் அதை தக்க வைத்துக் கொண்டு கேரளாவில் வெற்றி வாய்ப்பு வயநாட்டில் மிக பிரகாசமாக இருக்கும் காரணத்தினால் அந்த தொகுதியினுடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும் பொழுது அங்கே வெற்றி சுலபமாக கிடைக்கும், அதிக ஆதரவும் கிடைக்கும்.
பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தலை சந்திப்பதால் அபாரமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். இந்த கணக்கெல்லாம் போட்டு தான் ராகுல் காந்தி ரேபரேலியை ராஜினாமா செய்யாம வயநாட்டை ராஜினாமா செஞ்சு அங்கே பிரியங்கா காந்தி களத்தில் இறங்கிறார் என்று காங்கிரஸ் கட்சியினரும் சரி அரசியல் நோக்கர்களும் சரி தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, பிரச்சார களத்தில் தீயாக இருந்த பிரியங்கா காந்தி அதே போல நாடாளுமன்றத்தில் செயல்பட்டால் அது மக்களின் மன்றம், மக்கள் தொலைக்காட்சியில் பார்த்து கொண்டிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியின் இமேஜ் உயர வாய்ப்பு இருக்கிறது. 5 வருடங்கள் கழித்து நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் அது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பலமாக அமையும் என்று நாங்கள் பார்க்கிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினர் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற மக்களவையை பொறுத்தவரை பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் சுமார் 60 சீட்டு தான் வித்தியாசம். காங்கிரஸ் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா பாஜகவினர் 5 பேர் இருப்பாங்க. ஒட்டுமொத்த ஸ்ட்ரென்த் சொல்லுங்க அப்படின்னா தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் பாஜக கூட்டணி 293 சீட்டு ஜெயிச்சுள்ளது, தேவைக்கு 21 மேல. காங்கிரஸ் கட்சி 304 சீட் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால இனி நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதிரடி சரவடி இந்திய அரசியலில் இந்த தேர்தல் ஆரம்பித்து வைத்திருக்கிறது என்று கருத்து தெரிவிக்கின்றனர் அரசியல் வல்லுநர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.